Shall we all stand this morning to pray? இந்த காலைவேளையில் எழுந்து நிற்போம் ஜெபிக்கும்படியாக. You know, it's wonderful to be in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பது மிகவும் அருமையான நேரமாய் இருக்கிறது. Wonderful to praise and worship God. அவரை துதித்து ஆராதிப்பது மேன்மையான காரியம். And that is why we are here this morning to praise and worship Him. ஆகவே தான் இந்த காலைவேளையில் கூடி வந்திருக்கிறோம் அவரை ஆராதிக்கும்படியாக, துதிக்கும்படியாக. So we welcome all those who are watching online to join together with us in our service. ஆகவே இணையதளத்திலே வீட்டிலே இருக்கிறவர்கள் எங்கே இருந்தாலும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை வரவேற்கிறேன். And right from your home, join together with us in our praise and worship. துதி ஆராதனையிலே இணைவோமாக. God will bless you wherever you are. எங்கே இருந்தாலும் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். Shall we just lift up our hearts and our voices to இதயத்தையும் God குரலையும் உயர்த்துவோமாக. and just praise and worship Him. துதித்து ஆராதிப்போமாக. Oh, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Praise you, Jesus. பிதாவே உமக்கு Oh, we just ஸ்தோத்திரிக்கிறோம். praise you, Jesus. இயேசுவே உம்மை Oh, துதிக்கிறோம் we ராஜ்ஜியே. praise you, Father. துதிக்கிறோம், துதிக்கிறோம், Oh, துதிக்கிறோம் பிதாவே. hallelujah, hallelujah. We worship you, Father. Oh, ஸ்தோத்திரிக்கிறோம். we worship you, we உம்மை worship you, Father. ஆராதிக்கிறோம், தொழுது Oh, we கொள்கிறோம் give you பிதாவே. glory this morning, oh இந்த Father. காலைவேளையில் உமக்கு மகிமை Oh, செலுத்துகிறோம். we give you honor and praise this morning, உமக்கு oh இந்த God. நேரத்திலே கனத்தையும் துதிகளையும் அல்லவா செலுத்த We வந்திருக்கிறோம். bless you, Father. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Oh, we bless you, we bless you, oh God. ஸ்தோத்திரிக்கிறோம், With all ஸ்தோத்திரிக்கிறோம். that is within us, we bless your name, முழு oh God. உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Blessed be the Lord God who only doeth wonderful things. அற்புதம் மாத்திரம் செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Oh, this morning we believe for great things, oh God. இந்த காலைவேளையிலே பெரிய காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். Because you are a great and mighty God, oh நீர் God. பெரியும் மகா பெரிய அதிசயமான Just thank தேவனே. you for this time of praise and worship. துதி ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். May the Spirit of God give people liberty and freedom to worship you in spirit and in பரிசுத்த truth. ஆவியானவரே, ஜனங்கள் பிதாவை தொழுது கொள்ள சுதந்திரம் விடுதலையும் அருளுவீராக. May this time be a great time of blessing to each and every one. ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆசீர்வாத நேரமாய் இது அமையட்டும். Pray for those who are worshiping from home, oh God. வீடுகளில் இருந்து ஆராதிக்கிறவர்களுக்காக வேண்டிக் May கொள்கிறோம். you bless them as they worship you, oh அவர்கள் God. துதிக்கும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும் நீர் அவர்களையும் Let them ஆசீர்வதிப்பீராக. experience your presence and your power in their lives, oh God. அவள் வாழ்விலேயும் உம்முடைய பிரசன்னத்தையும் வல்லமையும் உணர்வார்களாக. May the name of Jesus be glorified through this praise and worship. துதி ஆராதனையிலே இயேசு என்னும் நாமம் உயர்த்தப்பட்டு May மகிமைப்படுத்தப்பட்டிருக்கட்டும். anointing be upon the singing and the music of our. பாடல் மேலும் இசையின் மேலும் உடைய ஆசீர்வாதம் தங்கட்டும், May அபிஷேகம் it bless தங்கட்டும். people this morning of our. ஜனங்களின் காலையிலே ஆசீர்வதிப்பீராக. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். ஆராதனை இந்த வேளை
வந்திருக்கிறோம் அனைவரும் அவரிலே கவனத்தை செலுத்தினவர்களாக இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாயினாலே பாடி புகழ்ந்து மகிழ்ந்து அவரை உயர்த்துங்கள். எவ்வளவு நல்லவர் நமக்கு. அவரை பாடுவோம். அனைவரும் கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்துவை உயர்த்துவோமாக. அவர் நம்முடைய நல்ல மீட்பர். ஆம் ராஜா. உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பநல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பநல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பநல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பநல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். பாருங்கள், பாரத்தை வைத்திடுங்கள்னா வாயில மட்டும் இல்லை, சிந்தனையில் இருக்கும் அந்த பாரங்களை, உங்கள் வாழ்வில் இருக்கும் பாரங்களை, அழுத்தி கொண்டிருக்கிறவைகளை எடுத்து அவர் மேல் வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள்ன்றாரு, ஜெபியுங்கள். பேதுரு 1 பேதுரு சொல்லுகிறார், அப்புறமா உங்கள் பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கையே அவரை நம்பி கொடுத்துருக்கிறீங்களே, உங்கள் பாரத்தை நம்பி கொடுக்க முடியாத அவர் அண்டையிலே? எப்பேற்பட்ட பாரம்னாலும் ஏன் நீங்கள் சுமக்கணும்? அவர்கிட்ட கொடுத்துருங்க, கொடுத்துட்டு மறங்க. அவரை துதியுங்கள், அவரை உயர்த்துங்கள். உங்கள் வாழ்விலே பிசாசை கையாளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. அவர் பார்த்து கொள்ளுவார். ஆனால் அந்த உங்கள் சிந்தனையிலும் இருதயத்திலும் இருக்கும் உங்கள் வாழ்வில் இருக்கும் பாரத்தை இறக்கி அவர் கரத்திலே கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கொடுத்துட்டு பிறகு சர்ச் விட்டு போகும்போது மறக்காமல் அவர்கிட்ட வாங்கிட்டு போயிடாதீங்க, விட்டுட்டு போங்க. அவர் கையிலே, அவர் கரத்திலே கொடுத்து விட்டு செல்லுவோம். அவரை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள். அவர் அந்த பாரத்தை கையாளுவார். நீங்கள் சுமக்க வேண்டும். பாடும் பொழுது அவர் நல்ல மீட்பர், நல்ல நம்மை மீட்டவர், நம் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறோம். அவரை உயர்த்தி அவரை விசுவாசித்து அவர் மேல் முழு நம்பிக்கையை வைத்தவர்களாக, அவர் அண்டையிலே பாரத்தை இறக்கினவர்களாக அவர் உயர்த்தி துதிப்போமாக. அனைவரும் ஆராதனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ராஜா. உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பநல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பநல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பநல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பநல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பநல் மீட்பர் இயேசுவின் மீது
உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பநல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பநல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உயர்த்துங்கள் இயேசுவையே உயர்த்துங்கள். ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள். 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 தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள். சாத்தானையே வீழ்த்திடுங்கள். 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 உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பநல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பநல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடு. உயர்த்துங்கள். உயர்த்துங்கள் இயேசுவையே உயர்த்துங்கள். ஆர்ப்பரித்து விண்ணதிர 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 உயர்த்துங்கள். உயர்த்தணும் பாருங்க நம் ஆண்டவரை. நம் வாழ்வில் நாம் தான் உயர்த்த வேண்டும். ஆராதிப்போம். வாக்கு பண்ணினவர் மாறினார். வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார். வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார்.
வாக்கு மறப்பதில்லையே. சொல்லுங்க. ஆம் ராஜா, நீ ராஜனே, வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றம் நமக்கில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றம் நமக்கில்லையே. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் மீது நம்பிக்கை கலந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் மீது நம்பிக்கை கலந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றம் நமக்கில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றம் நமக்கில்லையே. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றம் நமக்கில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றம் நமக்கில்லையே. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் மீது நம்பிக்கை தளர்ந்ததோ. நண்பர்களே, காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் மீது நம்பிக்கை தளர்ந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றம் நமக்கில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றம் நமக்கில்லையே. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து
அவர் இன்னும் சிங்காசனத்திலே தானே வீற்றிருக்கிறார் இல்லைங்களா? மறந்துடக்கூடாது. ஆராதிப்போம் அவரை.
எப்பேற்பட்ட விலையேறி பெற்ற வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். போதும் ஐயா, உம்முடைய வார்த்தை போதும். எங்களுக்கு வாழ்நாள் முழுவதுக்கும் போதும். எங்களை நடத்த காக்க எங்களுக்கு அருள உம்முடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுகிறோம். நீ நடத்தும். அவரை நோக்கி ஆராதிப்போமாக. உங்கள் ஆத்துமாவனிலே சொல்லுங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் பேசுங்க, அவரை ஸ்தோத்திரி. அந்த நேரம் அல்லவா இந்த நேரம், ஸ்தோத்திரி முழுவதுமா. கத்தரை துதி, கத்தரையே துதி, எந்தன் முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி.
Shall we all together just lift up our hearts and our voices to God and praise and worship Him? இருதயத்தையும் உயர்த்தி துதிப்போமாக. All those who are watching online, join together with us. ஸ்தோத்திரிப்போம் இணையதளத்தில் இருக்கிறவர்களும் கூட. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless His என் holy name. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை. Bless the Lord, O my soul, and forget not all His benefits. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Forgive it all thy iniquities and heals all thy diseases. அவர் என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி Crowns thy life with loving kindness கிருபையினால் இரக்கங்களினால் உங்கள் வாழ்க்கையை முடிசூட்டி and satisfies my soul with good things. நம் நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்கி Oh, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம். Oh, we praise you, Father. Praise you, Father. Praise you, Jesus. Oh, we bless you, God. ஸ்தோத்திரிக்கிறோம். Oh, we bless you, we bless you, God. ஸ்தோத்திரிக்கிறோம். Like the psalmist from our innermost being, we bless you, Father. சங்கீதக்காரனை போல முழு உள்ளத்தோடு ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Oh, for you alone are worthy to be praised. நீர் மாத்திரமே துதிகளுக்கு பாத்திரராய் வீற்றிருக்கிறீர். Oh, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம். Glory, glory, glory be to your name. மகிமை மகிமை உம்முடைய நாமத்திற்கு. Oh, we just worship you, Father. பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Oh, we worship you, Father. உம்மை தொழுகிறோம் பிதாவே, உம்மை தொழுகிறோம். Oh, hallelujah, hallelujah. Hallelujah. Thank you, Father. நன்றி பிதாவே. Oh, we thank you, Father. நன்றி 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 ராஜா. Oh, we thank you for this privilege and honor to praise and worship. துதிக்க ஆராதிக்க இந்த ஸ்லாக்கியத்தை அருளினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for this honor to be in your presence. உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய ஸ்லாக்கியம் கனத்திற்காக உமக்கு நன்றி பிதாவே. Thank you for blessing people through praise and துதி worship. ஆராதனையிலும் ஜனங்களை நீர் ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். Thank you especially for blessing people in their homes, Father. வீடுகளிலேயும் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறீரே. And even as we continue to look to you this morning, இந்த காலைவேளையிலே தொடர்ந்து நாங்கள் உம்மை நோக்கி காத்திருக்கும் பொழுது we pray that you will speak to us. நீர் எங்களோடு பேசும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். May your word encourage, build and strengthen us. உம்முடைய வார்த்தை எங்களை உற்சாகப்படுத்தி எங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பட்டும். May it lift us up this morning. இந்த காலைவேளையிலே எங்களை உயர்த்தட்டுமே உம்முடைய வார்த்தை. May it fill our lives with hope. உம்முடைய வார்த்தையினால் நம்பிக்கை எங்கள் இதயத்தில் நிரப்பப்படட்டும். May it change and transform people this morning. இந்த காலைவேளையிலே உம்முடைய வார்த்தை ஜனங்களை மாற்றி மறுரூபமாக்கட்டுமே. Pray for all those who are watching online also. இணையதளத்திலே பார்க்கிறவர்களுக்கும் கூடதானே. May this morning be a miracle morning for them. அற்புதமான நேரமாக அமையட்டும். May they find answers through your word. உம்முடைய வார்த்தையிலே பதில்களை கண்டடையட்டுமே. Oh, may your word bless people this morning. ஜனங்களை இந்த காலைவேளையிலே உம்முடைய வார்த்தை ஆசீர்வதிக்கட்டும். Let your mighty name be glorified. அதன் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கட்டும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். You may be seated. உட்காரலாம் இந்த காலைவேளையிலே. Well, this morning it's time to give our tithes and offerings. And before that, I'd just like to read a verse from the Bible. காலை வேளையிலே இந்த நேரத்திலே தானே கர்த்தருக்கென்று தசம் காணிக்கையும் செலுத்துகிற நேரம். அதற்கு முன்பாக வார்த்தையை பார்த்துவிட்டு கொடுக்கலாம். I am reading from Galatians chapter 6 verse 9. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். And let us not grow weary while doing good, for in due season we shall also reap if we do not lose heart. 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். கலாத்தியர், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். This is in context with sowing and reaping. விதைப்பு அறுப்பு என்ற பின்னணியிலே பேசிக் கொண்டு வருகிறார். Because in verse 7 he says, whatever you sow you shall reap. ஏனென்றால் முந்தின வசனத்தை சொல்லிக்க, மனுஷன் எதை விதைக்கிறீர்களோ அதை நீங்கள் அறுப்பீர்கள் என்று. So in that context he's talking about we should not grow weary of tired of doing good.
இந்த பின்னணியிலே சொல்லி கொண்டு வரும்போது சொல்லுகிறார், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. Tithes and offerings is something good. நன்மை செய்கிறது என்றால் தசமம் காணிக்கையும் கூட நன்மை செய்கிறது And தானே. people do it, faithfully, sincerely. அது மட்டும் இல்லாமல் ஜனங்கள் உத்தமமாய் உண்மையுமாய் செய்து I வருகிறார்கள். always say most Christians are good people. நான் சொல்லுகிறேன் அல்லவா, சொல்லுவது உண்டு, கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே முக்காவாசி பேர் நல்லவர்கள். So even when it comes to tithes and offerings, they are very faithful in all the difficulty and hardship. Still, they do it for God. அவ்வளவு கஷ்டமான பண விஷயத்தில் இருந்தாலும் அதன் மத்தியிலேயும் அவர்கள் உத்தமமாய் செலுத்துகிறார்கள் கிறிஸ்தவர்கள் தேவனுக்கென்று. So the தசம பாகத்தையும் காணிக்கையும். scriptures are encouraging us, if we are such people. ஆகவேதான் வசனம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. என்ன சொல்லுகிறது? நீங்கள் இப்படிப்பட்டவர்களாய் If இருப்பீர்களானால், we kept sowing regularly and faithfully, உத்தமும் உண்மையுமாய் நீங்கள் விதைத்துக் கொண்டிருப்பீர்களானால் and தேவனுடைய in ராஜ்யத்திலே, case you have not reaped your harvest still financially, இன்னும் பண விஷயத்திலே உங்களுக்கு அறுவடை வந்து கிட்டி சேரவில்லை என்றால், then here the scriptures are encouraging us not to give up. இந்த வசனமானது நம்மை உற்சாகப்படுத்தி விட்டு விடாதீர்கள் என்று, சோர்ந்து போகாதீர்கள் என்று Because சொல்லுகிறது. the harvest is sure to come. ஏனென்றால் ஏற்ற காலத்தில் நிச்சயமாக அறுப்பீர்கள், அறுவடை வரும். In due time, in due season, it will come. ஏற்ற காலத்தில் சரியான தருணத்தில் அறுவடை வந்து கிடைக்கும். For every seed, God has put a time limit for the harvest to come. பாருங்கள், ஒவ்வொரு விதைக்கும் ஒரு காலகட்டம் இருக்கிறது அல்லவா அறுவடை செய்வதற்கு. Some seeds will bring forth in 3 months, some in 6 months, some in 1 year. சில விதைகள் 3 மாசத்துல அறுப்பை கொண்டு வரும், சில விதைகள் 6 மாசம், சில விதைகள் 1 வருஷம் ஆகும். Time period may differ, ஆகவே காலங்கள் வேணா மாறலாமே ஒழிய, but the harvest is bound and sure to come. ஆனால் அறுவடை என்பது நிச்சயமாய் வரும் தானே. So that is why don't give up. ஆகவே தான் சொல்லுகிறார், சோர்ந்து போகாதீர்கள், Believe God. தேவனிலே விசுவாசம் I வையுங்கள். told you, keep expecting eagerly and waiting for that financial harvest to come into you. உங்களுக்கு அறுவடையின் அற்புதம் வந்து சேரும் என்று எதிர்பார்த்தவர்களாக காத்துக் Because that is கொண்டிருங்கள். the whole purpose of why God ordained giving. ஏனென்றால் கொடுப்பதை ஏன் வைத்தார் என்றால் தேவன் அறுவடைக்கு தானே. If you bless God, you think He will not bless you? நீங்க அவரை கொடுத்து அவரை நீங்கள் உயர்த்தும் பொழுது அவர் உங்களை உயர்த்தாமல் இருப்பார், ஆசீர்வதித்து. He will bless you. அவர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். So don't give up, keep waiting, keep expecting. ஆகவே விட்டு விடாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், காத்து கொண்டிருங்கள் அறுவடைக்கு. With this in mind, I encourage you now to give your tithes and இந்த offerings. மனதிலே இந்த வசனத்தை கொண்டவர்களாக, நினைவுகளை கூடியவர்களாக தசமபாகத்தையும் காணிக்கையும் Let's say கொடுப்போம். this and give. இதை செலுத்துவோம் அறிக்கையிட்டு. Say, God, your தேவன், word says there is a time to sow and a time to reap. கர்த்தாவே, நீர் சொல்லியிருக்கிறீர், விதைக்க காலம் உண்டு, அறுக்க காலம் உண்டு. I believe your word this morning, இந்த காலவெளியில் உம்முடைய வார்த்தை விசுவாசிக்கிறேன். and I sow into your kingdom, உம்முடைய ராஜ்யத்தில் விதைக்கிறேன். and I expect a harvest to come forth. எனக்கு அறுவடை வரும் என்றும் In the எதிர்பார்க்கிறேன். name of Jesus, இயேசுவின் நாமத்தினால் bless the seed that I sow, நான் விதைக்கிற விதையை ஆசீர்வதிப்பீராக. and let every seed bring forth abundant harvest into my life. ஒவ்வொரு விதையும் நான் விதைத்தது எனக்கு அபரிவிதமான அறுவடையை கொண்டு I வரும். look forward to that financial harvest, அந்த பண விஷயத்தின் அறுவடை எதிர்பார்த்து and I கொண்டிருக்கிறேன். receive it right now in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே பெரும்படியாக நான் உரிமை பாராட்டுகிறேன். Amen. ஆமென். You can now give your tithes and offerings. இப்போ தசமபாகம் காணிக்கையும் நீங்கள் Those who are செலுத்துகிற watching நேரம், online, you can transfer to the accounts that is shown to her. இணையதளத்தில் இருக்கிறவர்களுக்கு காண்பிக்கும் விவரங்களிலே நீங்கள் செலுத்தலாம் காணிக்கையின் தசமபாகத்தை. Let's turn our Bibles to Matthew chapter 6. And I'll read verses 9 to 13. நம்முடைய வேதாகம போதனையின் திறவுகோள் வசனமா இருக்கும் மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 6 9 9 to 13. 13 மட்டுமாக. Our Father in heaven, hallowed be your name. Your kingdom come, your will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread,
and forgive us our debts as we forgive our debtors. And do not lead us into temptation, but deliver us from the evil one. 9ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன் பாருங்கள். 6ஆம் அதிகாரம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். We are looking at the Lord's Prayer, even titled as the Disciples' Prayer. கர்த்தரின் ஜெபம், சீஷர்களுக்கு என்று கற்றுக் கொடுத்த ஜெபம் என்று சொல்லும் தலைப்பு கீழே இந்த போதனையை பார்த்து கொண்டு வருகிறோம். Because Jesus was giving a pattern to the disciples of how to pray. இயேசு ஆனவர் சீஷர்களுக்கு ஒரு விதமாய் ஜெபிக்கும் ஒரு மாதிரியை கற்றுக் கொடுக்கிறார். Because on one occasion they asked Jesus, teach us to pray. So he gives them a pattern, a model of how to pray. ஒரு தருணத்திலே சீஷர்கள் அவரிடத்திலே கேட்டார்கள், ஜெபிக்க கற்றுத்தரும் ஆண்டவரே என்று. ஆகவே ஒரு மாதிரியை வைத்து ஜெபிக்கும்படியாக, ஒரு விதமாக ஜெபிக்கும்படியாக கற்றுக் கொடுக்கிறார். And in this pattern and model, Jesus teaches how you can enjoy prayer as God ordained it to be. இந்த மாதிரியான ஜெபத்தை கொண்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது எப்படி நம்மளுக்கு பதில் கிடைக்கத்தக்கதா தாக்கமுள்ள நல்ல ஜெபத்தை ஏறெடுக்கலாம் என்பதை பார்க்கலாம். If you really understand this pattern, then you will really enjoy praying to God. இந்த வடிவத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் ஜெபத்திலே நீங்கள் மகிழ்ந்து ஜெபிப்பீர்கள். So here in Matthew chapter 6 it begins with take heed of how you pray. அது மட்டுமில்லாமல் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னார், எச்சரிக்கையாயிருங்கள் என்று. Because there is a false way and a true way. ஏனென்றால் ஜெபங்களிலே ஜெபத்திலே தவறான முறையும் இருக்கிறது, சரியான முறையும் இருக்கிறதுனாலே தான். In verses 5 to 13 Jesus explains the difference between the two ways. 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் தவறான முறை எது, சரியான முறை எது என்று இயேசுவானவர் விவரிக்கிறார். False way is we have needs and we go to God in prayer because we know only he can help us there, but in prayer we are focusing on our needs and our troubles. இங்கே தவறான முறை கஷ்டம், பிரச்சனை, தேவை என்று இருந்தாலும் கவனத்தை ஜெபத்திலே அவர் மேல் வைக்க தவறிவிட்டு பிரச்சனையிலையும் தேவையிலும் கண்களை வைத்து ஜெபிப்பது தவறான முறை. The true way is you have a need or you are on a problem, you go to God and you are focusing upon him because you know that he is greater than your need and your problem. ஆனால் சரியான முறையாக ஏறெடுக்கும் ஜெபம், கஷ்டம் இருக்குது, தேவை இருக்கதான் செய்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் ஜெபத்தில் போய் உட்காரும் பொழுது கண்களையும் கவனத்தையும் தேவன் மேலே வைத்து அவர் என் பிரச்சனை விட பெரியவர் என்று எண்ணி ஜெபத்திலே அணுகுவது தானே சரியான முறை. God is above all and above everything, so he is able to lift you up above everything and above all. தேவனாகிய கர்த்தர் இவைகளுக்கு மேலானவர், ஆகவே என்னை உயர்த்துவார் என்ற எண்ணத்திலே ஜெபத்திலே அணுகுவது தான் சரியான முறை. That is the true way. That is why that is the right way of praying to God. சரியான முறையான ஜெபமாயும் இருக்கிறது. And when you pray the right way, you have a great assurance and confidence when you pray and even after you pray. இந்த மாதிரியான எண்ணம் கொண்டு நம்ம ஜெபத்திலே உட்காருவோமானால் தேவன் பெரியவர் என்று, அப்ப ஜெபத்திலே ஒரு நம்பிக்கை, விசுவாசம் பிறக்கும், வெற்றி கிடைக்கும் கூட. When you come out different. வெளியில ஜெபித்து விட்டு முடித்து வெளியில எழுந்து வரும்பொழுது வித்தியாசம் உணர்வுகளாக காணப்படும். Okay, we looked at verses 9, 10, 11 and 12. 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனத்தையும் பார்த்தோம். Now we are almost coming to the end of this teaching. இந்த போதனையின் கடைசி பகுதியிலே நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். And we are going to look at verse 13. இப்பொழுது 12 முடித்துவிட்டு 13ஆம் வசனத்திலே So I showed you the first three petitions has to do with God. சொன்னேனல்லவா, முதல்ல இந்த ஜெபத்திலே 3 வேண்டுகோள் கர்த்தரை குறித்ததாகும். It's focusing on God. அந்த 3 வேண்டுகோளிலே கர்த்தரை, தேவனை கவனத்தை செலுத்துகிறதாய் காணப்படுகிறது இந்த ஜெபத்திலே. And then the next three petitions is in regards to us and our needs. அதுக்கு பிற்பாடு 3 வேண்டுகோள் வந்து நம்மை குறித்ததும் நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறதுமாய் இருக்கிறது. Some of man's greatest needs like forgiveness of sins and pardon. அதாவது மனுஷனுடைய மிகப்பெரிய தேவை பாவ மன்னிப்பு, இவைகளை குறித்தவைகளாகும். So now let us look at verse 13 this way. இப்பொழுது 13ஆம் வசனத்திலே இந்த கோணத்திலே நாம் பார்ப்போம். Says there, and lead us not into temptation but deliver us from the evil one.
13ஆம் வசனத்திலே இயேசுவானவர் சொல்கிறார், எங்களை சோதனைக்குட்பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். Now, if you need to understand this petition, first of all, we need to understand this word temptation, because that is a most confusing term by people. அதாவது இந்த ஜெபத்திலே இந்த வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு வார்த்தை இருக்கிறது, முக்கியமான வார்த்தை, கிறிஸ்தவர்களை குழப்புகிற வார்த்தை, அநேகர் புரியாமல் இருக்கும் வார்த்தை நாம் கவனிக்க வேண்டும். அந்த வார்த்தை சோதனை. The word temptation that is used in the Greek is a neutral word. அதாவது சோதனை என்று கிரேக்க மொழியில் எழுதும் பொழுது அது நிலையான இடத்தை குறிக்கிறதா இருக்கிறது. Neutral means you can take it, it can be in the positive and the negative. It all depends upon the context. அதாவது நிலையான இடம் தான் சோதனை என்பது. சோதனையை நீங்க எடுத்துன்னு இந்த பிற்போக்காவும் பேசலாம், முற்போக்காவும் பேசலாம். And the root meaning of this word is testing or proving. அதாவது இந்த சோதனை என்பதனுடைய ஆழமான அர்த்தம் என்னவென்றால் பரீட்சித்து நிரூபித்து பார்ப்பது. And it is from there we get the word trials or temptation. இதிலிருந்து தானே சோதனை என்ற வார்த்தை நமக்கு வருகிறது. So here in Matthew chapter 6 verse 13, இங்கே 13ஆம் வசனத்திலே it is in context to sin and the evil one, to Satan. இங்கே இது சொல்லப்படும் பொழுது, சோதனை என்று சொல்லும் பொழுது பாவத்தை குறித்தும் பொல்லாங்கனை குறித்தும் பேசுகிறதா இருக்கிறது. Because it is in that context that it is used here. It says here in verse 13, and do not lead us into temptation and deliver us from the evil one. So the connection is sin and Satan, the evil one, who tempts us and causes us to sin. இங்கே பார்க்கிறோம், எதை குறிக்கிறது இங்கே சோதனை? எங்களை சோதனைக்குட்பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆங்கிலத்தில் பொல்லாங்கன் என்று வருகிறது, மொழிபெயர்ப்புகளே பாவத்தும் என்றும் வருகிறது. பாவம் பொல்லாங்கனிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். So here the word temptation is in connection with sin and Satan, the evil one. ஆகவே இங்கே சோதனை என்று இங்கே குறிப்பிடும் பொழுது எந்த அர்த்தத்தோடு? பாவத்தையும் பொல்லாங்கனையும் என்று குறிக்கிறது. But if you read it in a careless manner, then you will begin to think that it is God who leads you to be tempted by Satan and sin. இதை நம்ம அப்படி மேலோட்டமா படிச்சிட்டோம்னா என்ன அர்த்தம் வருகிறது தெரியுங்களா? எங்களை சோதனைக்குட்பண்ணாமல்னா ஏதோ தேவன் தான் நம்மளை சோதனைக்குட்பண்ணுகிற மாதிரி வருகிறது அர்த்தம். Because the petition says, do not lead us into temptation. It sounds or looks like God is the one who's leading me into temptation. That's why I fall into sin. எங்களை சோதனைக்குட்பண்ணாமல் என்று சொல்லும் பொழுது ஏதோ தேவன் தான் நம்மளை சோதனைக்கு உட்படுத்துகிறார் போல தோணுகிறது மேலோட்டமா படித்து போமானால். You know, man is very wise and smart. மனுஷன் ரொம்ப புத்திசாலி பாருங்க. He is very good at playing the blame game. அதாவது சாக்கு சொல்றது, மற்றவங்க மேல பழி போடுறதுல கில்லாடி மனுஷன். Very hard to accept our faults and our தன்னுடைய weaknesses. தவறை ஏற்றுக்கொள்வது கடினமாய் விடுகிறது மனுஷனுக்கு. We always like to defend and blame others for everything. எல்லாவற்றுக்கும் மற்றவர்களை பழி சுமத்தி மற்றவர்களை காரணம் காட்டுகிறதுல கில்லாடிகள் நாம். So when it comes to temptation and sin, we blame God. இந்த சோதனை இல்லனா இந்த பரீட்சை என்று வரும் பொழுது தேவனை நாம் பழி போடுறோம். Some people will use this scripture and say, see, God is the one who leads me into temptation and that is why I sin. What can I do for that? சில பேர் இந்த வசனத்தை எடுத்துட்டு பாருங்க, நானா போய் பாவத்தில் விழுந்தேன், தேவனை தான் என்னை சோதனைக்கு உட்படுத்துகிறார் என்றெல்லாம் பேசுகிறார்கள். There are other people who use another verse from the book of Corinthians. We'll deal with that, where it says that God will tempt you and also provide a way of escape. இன்னொரு கலாத்தியர்கள் இன்னொரு வசனம் இருக்கிறது, பிற்பாடு நம்ம அதை பார்க்கலாம். என்ன சொல்கிறது? சோதனையிலிருந்து அந்த வழியிலிருந்து நம்மை வழி நடத்துகிறவரும் வெளியில அவர்தானே என்று. Tempt you with sin and also provide a way of escape. அதாவது உங்களை சோதனைப்படுத்தி உங்களுக்கு தப்பிக்கும் வழியையும் காண்பிக்கிறார் என்று வசனம் வருகிறதுனால இவர்தான் நம்மளை தப்பிக்கும் செய்றாரு. So for the temptation and sins that we commit and the wrongs that we commit, we blame God. If not, we blame the devil. நாம படுற சோதனையோ பாவத்தில் விழுந்ததையோ நாம் தேவனை பழி போட்டு குறை சொல்லுகிறோம், இல்லைன்னா பிசாசை ஒரு பழி போட்டுறோம். You know, sometimes I really feel pity for him. சில நேரத்துல Should not feel, but sometimes I feel pity. பிசாசுக்கு பாவம் பார்க்க கூடாது, ஆனா சில நேரத்துல பரிதாபமா பார்க்கணும் வேண்டியதா இருக்கு. Because he is accused of lot of things which he does not do by believers. ஏனென்றால் விசுவாசிகளுக்கு அவன் செய்யாததுக்கெல்லாம் சில நேரத்துல பழி வாங்கிக்கிறானு கூட.
He only made me do it. I don't like doing, but he only made me do it. நான் செஞ்சிருக்க மாட்டேன், இந்த பிசாசு தாங்க என்னை செய்ய வச்சுட்டான்ன்றாங்க. You know, there was a colleague, a student who studied with me in school for many years. Together we studied. என்னுடைய நண்பன் என்னோட ஸ்கூல் பருவத்திலே படித்து கொண்டு வந்தவர், பள்ளி பருவத்திலே. And after school, you know, we had to divert ways. He went his path, I went my path. பள்ளி படிப்பு முடித்த பிற்பாடு அவர் வேலையை பார்த்து போய்விட்டார், நாங்கள் பிரிந்து என் வேலையை பார்த்து கொண்டோம். And he was also related to us. அது மட்டும் இல்லாமல் அவர் எனக்கு உறவினரும் கூட. Very good person. ரொம்ப நல்ல மனிதன். You know, if he does not drink, he is an angel. அவர் குடி இல்லாமல் இருந்தால் அவர் தூதன் போலதான். Even better than an angel. தூதனை விட ரொம்ப நல்லவரா No, இருக்கிறார். his wife, children, and everyone will say this. எல்லாம் அவங்க மனைவியும் சரி பிள்ளைங்களும் சரி எல்லாரும் சொல்லுவாங்க அவரை பார்த்து இப்படிதானே. Later on, I became a pastor, so they said, you know, if he doesn't drink, pastor, is such an angel. We cannot get anyone like him. நான் போதகரான பிற்பாடு என்கிட்ட சொன்னது உண்டு, பாஸ்டர் இவர் குடிக்கலன்னா தூதனை விட ரொம்ப நல்லவரா இருக்கிறார் குடும்பத்துக்கு. But if he starts to drink, he becomes worse than the devil. ஆனால் குடிச்சிட்டாருன்னு நினைச்சுக்கோங்க, பிசாசு விட மோசமான ஆளா மாறிடுறாரு. So since he was my relative, one day I went to meet him and talk to him. Things were getting bad. உறவினரா இருந்ததினாலே சூழ்நிலை ரொம்ப மோசமாகி போய் கொண்டிருந்ததினால நான் போய் சந்திக்க நேரிட்டு. So I went to his home and I waited till he came back from his work. வீட்டுக்கு போனேன், அவர் வரும் வரைக்கும் நான் காத்திருந்தேன். And I asked him, why are you doing this? You know, you are such a good person, and why are you doing this and ruining everything? உட்காருங்க, ஏன் இந்த மாதிரி செய்றீங்க? இதெல்லாம் கெடுக்குது அல்லவா, அழிக்குது அல்லவா இந்த சூழ்நிலையை? Ruining your life, your family's life, your children's future and their lives. உங்க வாழ்க்கையை அழிக்குது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் அழிக்குதே. இது பொல்லாதா இருக்கிறதே. Such a talented person. அவ்வளவு திறமையான ஆள் அவர் பாருங்க. And you know what he said? என்ன சொன்னா தெரியுங்களா? He called me by my name. I don't want to mention it now, but he said, Pastor, you know something? You know, I finish my work and I come out, and when I come out, in my mind I have only one thought. I'll go straight home, he'll say. என் பேரு சொல்லி தான் சொன்னாரு. அவர் உறவினரா இருந்ததுனால சொன்னாரு, போதகரே நான் வேலை முடிச்சிட்டு வந்து வெளியில நின்னோனே என்னுடைய மனது அந்த குடியை நோக்கி தான் போகிறது. No. Home. Straight I want to go home. My thought is I'll go straight home, nowhere else. மன்னிங்கள், அவர் என்ன சொன்னார் என்றால், நான் வேலையை விட்டுட்டு வெளியில வந்த உடனே என்னுடைய மனது வீட்டுக்கு போகணும், அங்கதான் போகணும், வேற எங்கேயும் போக கூடாது என்று தீர்மானிக்கிறேன். That's what I think. That's what I decide. அதுதான் எண்ணுகிறேன், அதுதான் நான் தீர்மானித்து வரேன். But ஆனா the moment I come out, வெளியில வந்தா அன்னைக்கு சாயங்காலம் I don't know what happens to me. எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியலங்க. The devil takes me straight to the wine shop and I buy the bottle there and I start drinking, and that is why everything goes wrong. என்ன பிசாசு அப்படியே கூட்டிட்டு போய் சாராய கடையில நிறுத்தி என்னை பாட்டில் வாங்க வச்சு என்னை குடிக்க வச்சிருது. Every time he is making me do it, even though I don't want to do it. ஒரு மாட்டியும் நான் செய்ய கூடாதுன்னு தான் நான் இருக்கிறேனே, ஆனா அந்த பிசாசானவன் இப்படி என்னை பண்ணிடுறான் பாருங்க என்னாரு. So I said, this is news to me. This is a different type of devil. நான் சொன்னேன், இது என்ன புதுசா இருக்குது, பிசாசு வேற மாதிரி பிசாசா இருக்குது என்ன. Because the devil that the Bible talks about is the one who takes but not gives you anything. வேதத்துல சொல்லுகிற பிசாசு எல்லாத்தையும் பிடுங்குறவன், திருடுறவன், கொல்றவன் இருக்குது. எவனும் பிசாசு கொடுக்கறதா எதுவும் சொல்லலையே வேதம். So I asked him, who paid for the bottle? நான் கேட்டேன், அந்த காசு யார் கொடுத்து வாங்குது பாட்டிலுக்கு? Did the devil, you know, put his hand in your purse and take the money and pay, or did you pay it? பிசாசு உங்க பர்ஸ் எடுத்து காசு கையை விட்டு காசு எடுத்து பிசாசா கொடுத்தான். Hello? கவனித்தீர்களா? You put your hand in your pocket and you took the money, you paid, you wanted a particular drink and you asked for that drink and you took it home and you drank it. நீங்க போனீங்க, நீங்க அங்க பாட்டில உங்களுக்கு வேண்டிய பாட்டில சொல்லி வாங்கி உங்களுக்கு விருப்பத்தின்படி செஞ்சு அதுக்கு தகுந்த காசு நீங்க எடுத்து கொடுத்துட்டு வந்து குடிச்சிட்டு வரீங்க வீட்டுக்கு. So we are always playing the blame game. Either we blame God or we blame Satan. ஆகவே ஒரு பழி, ஒரு சாக்கு சொல்ற ஒரு விளையாட்டு பாருங்க. ஒண்ணு மற்றவங்களே இல்லனா கடவுளே. Now we blame God or blame Satan. தேவனை பழி போடுறோம், இல்லனா பிசாசை பழி போடுறோம். If not, we catch others. We put the blame on others. Because of them only I am doing this. பிசாசு இல்லனா தேவன், இரண்டு பேரும் இல்லனா மனுஷனே, இவரால தாங்க நான் இப்படி ஆயிட்டேன்.
lot of husbands say that. அநேகர் கணவர்மார்கள் இப்படி சொல்வதுண்டு. குடிக்கிறதுக்கு ஒரு சாக்கு வேணும். நான் ஏன் தெரியுமா பாஸ்டர் குடிக்கிறேன்? வீட்டில் போனால் ஒரே பிரச்சனை, அதனால தான் குடிக்கிறேன். நான் கேட்குறது, அவங்கள குடிச்சா சரியாயிடுமா அப்போ? ஹலோ, கவனிக்கிறீர்களா? blaming others for whatever they do. தாங்கள் செய்யற தவறுக்கு மற்றவங்களை குறை சொல்றது, அவங்களாலே என்று சாக்கு சொல்றது. Okay, so here we need to be careful how we understand this verse, because something it is God who's the one who leads us into temptation. இந்த வசனத்தை சரியா புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஏதோ தேவன் தான் நம்மை சோதனைக்கு உட்பண்ணுகிறார் போல என்று வருகிறது. But that will be against the very character and the nature of God, because God is good. அப்படியே அவரை குறித்து எண்ணுவோமானால் அது அவருடைய குணாதிசயத்துக்கு எதிர்ப்பனையான காரியமாக இருக்கிறது. And how can a God by nature who is good tempt me with evil? அவர் சுபாவத்திலேயே நல்ல தேவனாய் இருக்கிறவர். நல்ல தேவன் எப்படி என்னை சோதனைக்குட்படுத்துவார்? So here it is not talking about God leading us, so that the devil making us to think here. ஆகவே இங்கே சோதனை பண்றதுக்கு உட்படுத்துவது தேவனும் அல்ல, பிசாசும் உங்களை இழுக்கிறதும் கிடையாது. In other words, Jesus is telling his disciples to pray to the Father to keep them and preserve them away from temptation. That is what it says. Lead us not into temptation. That means keep me, preserve me. Don't let me go into a situation where I will ever be tempted by sin or evil. That's what it's saying here. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுக்கிறார்? என்னை சோதனைக்குட்பண்ணாமல் ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிங்கள். ஏனென்றால் உங்களை காக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுங்கள் பிதாவை. உங்களை பத்திரமாக காத்து அவைகளிலிருந்து உங்களை தாண்டி தள்ளி விலகி இருக்கும்படிக்கு உங்களை காக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சோதனையுள் சிக்கிக் கொள்ளுவீர்களானால் பாவத்திலும் பிசாசினையும் பிடிக்கப்படுவீர்கள் என்பதனாலே. That is what he's telling here. அததான் நீங்க வலியுறுத்தி சொல்லுகிறார். Telling the disciples, pray that you will never be led into a situation where you'll be tempted with sin and evil. இந்த மாதிரியான சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் போய் மாட்டிக்கொள்ள கூடாது. என்ன மாதிரி சூழ்நிலை? பாவம் பிசாசு என்ற அந்த பொல்லாங்கனுடைய சூழ்நிலையிலே போய் அந்த சோதனைக்குள்ள போய் நீங்கள் சிக்கிக் கொள்ளாமல் இருக்கும்படி உங்களை காக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். We live in an evil and wicked world. ஏனென்றால் நம்ம பொல்லாதும் தீமை நிறைந்த உலகத்திலே நாம் வாழுகிறதினாலே. And there are situations that can be dangerous to us, can really tempt us and pull us down into sin. இந்த மாதிரியான உலகத்திலே நாம் வாழ்கிறதுனாலே அபாயகரமான நேரங்கள், சூழ்நிலைகள், சோதனைகள் இருக்கின்றன நம்ம இழுக்கும்படியாக இந்த உலகத்திலே. So that is what he's saying here. Lead us not into temptation means he's telling the disciples, pray that you will never be put in a situation where you'll be tempted, especially with sin or evil. அதாவது இந்த சோதனைக்குட்பண்ணாமல் என்று சொல்லும் பொழுது தேவனை நோக்கி இந்த சூழ்நிலை ஈர்க்கக்கூடிய பாவம் பிசாவும் பொல்லாங்கனும் இழுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே நான் போய் சிக்கிக் கொள்ளாமல் இருக்கும்படிக்கு என்னை காத்து விலக்கி காக்கும் காத்தருளும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அந்த அர்த்தத்திலே சொன்னார். Matthew chapter 14. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14 verse 32. I'll read. 14:32. And when they got into the boat and the wind ceased, then those who were in the boat came and worshipped him, saying, truly you are the Son of God. It's Mark, not Matthew. Mark 14. Mark 14. Mark 14. Then they came to a place which was named Gethsemane, and he said to his disciples, sit here while I pray. And he took Peter, James, and John with him, and he began to be troubled and deeply distressed. And he said to them, my soul is exceedingly sorrowful, even to death. Stay here and watch. இங்கே பார்க்கிறோம் மார்க் 14ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பின்பு கெத்சமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணவும் இங்கே ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்முடனே கூட்டி கொண்டு போய்
திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி. Verse 35. And he answered, he went a little further and fell on the ground and prayed that if it were possible that the hour might pass from him. And he said, Abba, Father, all things are possible for you. Take this cup away from me. Nevertheless, not what I will, but what your will is. And then verse 37 says, Then he came and found them sleeping and said to Peter, Simon, are you sleeping? Could you not watch and pray? 35ஆம் வசனம் பாருங்கள். தொடர்ச்சியாக சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேளை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். 37ஆம் வசனம். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? Hello, he said, pray a little while. 37ஆம் வசனத்துல சொல்லுகிறாரு, But they are sleeping. தூங்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள சொல்றாரு ஜெபம் பண்ண கூடாதா? So he says, watch and pray. என்ன சொல்லுகிறாரு? ஒரு விழித்து பேதுருவை நோக்கி, சீமோன் நித்திரை விழித்திருந்து. 38ஆம் வசனம் வருகிறது பாருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். He could have simply said, why don't you pray? Why watch and pray? ஜெபம் பண்ணிருக்க கூடாதான்னு சொல்லிருக்கலாமே, ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிருக்கலாமே, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார் இயேசுவானவர். Especially to Peter the words were addressed, watch and pray. இந்த வசனத்தை விசேஷமாக பேதுருக்கு சொல்லுகிறார் பாருங்க, சீமோனே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். For everyone, but specially it was addressed to Peter. அங்க சீமோனே என்று பேர் வருகிறதுனாலே அது பேதுருவுக்கும் சொல்லப்படுகிறது, சீஷர்களுக்கும் சொல்லப்படுகிறது. So why is saying watch and pray? In other words, be alert, be on guard, don't sleep, pray. Why? So that you'll be kept away from temptation. இங்க தெளிவா வருகிறது பாருங்கள், தமிழ்ல 37 38 பாருங்க. சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். That's the thing, watch and pray so that you'll be on guard and you'll be alert. You will not be put to temptation, or you will not be led in a situation where you'll be tempted with sin or the devil. அதாவது இந்த சோதனைக்குட்படாத படிக்கு, இந்த சூழ்நிலை உங்கள் வாழ்விலே வரும் பொழுது அதில் சிக்கி கொள்ளாத படிக்கு ஏன் நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாது என்று சொல்லுகிறார் அறிவுடையாக. Luke 22. லூக்கா 22. I'll read verse 32. 31 and 32. And the Lord said, Simon, Simon, indeed Satan has asked for you that he may sift you as wheat. But I have prayed for you that your faith should not fail. And when you have returned to me, strengthen your brethren. லூக்கா 22:32 பாருங்கள் வசனம். இயேசுவானவர் சொல்கிறார், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றார். Jesus here is actually interceding and praying for Peter. He's saying, Simon, Simon, Satan wants to sift you. என்ன சொல்லுகிறார் பாருங்கள், ஒரு பரிந்து பேசுகிற ஜெபத்தை சீமோனுக்காக இயேசுவானவர் ஏறெடுக்கிறார் பிதாவண்டையிலே. சொல்லுகிறார் 31ஆம் வசனத்துல கூட, பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுழலினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். But I have prayed for you that you may not fail. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். So Jesus knew that Peter will be tempted there, and that is why he is praying for him, that when he is tempted, and if he is tempted there, that he will not fail, rather he will overcome and conquer. That's what he is praying for. என்ன சொல்கிறார்? அந்த சோதனை வரப்போகிறது பேதுருக்கு. அந்த சோதனை சூழ்நிலை வரும் பொழுது பேதுரு போய் மாட்டிக்க கூடாதே என்பதற்காக முன்கூட்டியே இயேசுவானவர் வேண்டிக் கொண்டார், பரிந்து பேசி வேண்டிக் கொண்டார் பேதுருக்காக. இந்த சூழ்நிலையிலே மாட்டி
பேதுரு பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக. He's actually praying that he will receive strength to overcome this temptation. இந்த விசுவாசத்தின் மூலமாக இந்த சோதனையை அவன் மேற்கொள்ள வேண்டும், அதை விழக்கூடாது, அந்த சூழ்நிலையிலிருந்து ஜெயிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். And further tells him that when you are strengthened, now come back and strengthen your brethren. அது மட்டும் இல்ல சொல்கிறார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரையும் குணப்படுத்து என்றார். See, the reason that Jesus is teaching his disciples to pray so that they will be kept away or preserved and never be led into a situation where they'll be tempted, because he himself was tempted and he knows what it is. இங்கே பார்க்கிறோம் இயேசுவானவருடைய வார்த்தையை சொல்லுகிறார். சூழ்நிலை சோதனையில் இருக்கிற அந்த மாதிரியான சூழ்நிலையில போய் நீங்க சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்லுகிறார் தெரியுங்களா? அறிவுரை கொடுக்கிறார் என்றால் தானே இயேசுவானவர் தானே இந்த மாதிரியான சோதனையை சந்தித்தவர். See, that is why he doesn't want them to be tempted with evil, or he doesn't want to be tempted with the evil one. Why? Because he himself was tempted. அவருக்கு இயேசுவானவரே சோதிக்கப்பட்டார், பாவம் பொல்லாங்கனாலே தீமையை கொண்டு சோதிக்கப்பட்டார், அந்த சூழ்நிலையை அனுபவித்தவர். ஆகவே தான் சொல்லிக் கொடுக்கிறார் இவர்களுக்கு. Come back to Matthew chapter 4. மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், verses 1 to 11. 1 ல இருந்து 11 மட்டுமாக படிப்போமானால் You will 1 to 11, you'll read there the temptation of Jesus. அங்க இயேசுவானவர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதை பார்க்கிறோம் இந்த சூழ்நிலையிலே தானே. Then Jesus, being filled with the Holy Spirit, returned from Jordan and was led by the Spirit into the wilderness, being tempted for 40 days by the devil. அப்பொழுது 4ஆம் அதிகாரம் மத்தேயுல, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. Now he was led into the wilderness to be tempted by the devil. இங்கே பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். And 40 days, he fasted there. அங்க 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் இருந்தார். And as soon as the 40 days was over, அந்த 40 நாள் முடிஞ்ச உடனேயும் what did he encounter? எதை சந்தித்தார்? A miracle. அற்புதத்தை சந்தித்தாரா? A lot of people fast and pray. அநேகர் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள் தான். Some fast and pray 40 days. 40 நாளும் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். Soon as you finish your fasting, you know who will come? நீங்கள் உபவாசித்து ஜெபித்த பிற்பாடு உங்கள் நண்டையில யார் வருவா தெரியுமா? The devil will come. பிசாசு வருவான். Hello. கவனிக்கிறீர்களா? Just after he finished on the 40th day, the devil came and tempted him. 40 நாள் உபவாசம் முடிச்ச உடனே வரான் பாருங்க பிசாசானவன். And the very first thing is, it says that he was hungry, so he tempted him to turn stones into bread. He says, if you are God, or if you are the Son of God, and if you have power, then you turn these stones into bread. A great temptation to satisfy his hunger. 40 நாள் உபவாசித்த பிற்பாடு அவருக்கு பசி உண்டாயிற்று. அதுதான் ஃபர்ஸ்ட் வரும். அதை வச்சே அவன் சோதிக்கிறான் பாருங்க, அந்த சூழ்நிலையை கையாளுறான். உனக்கு நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லெல்லாம் அப்பமாக்கி நீ புசிக்கலாமே என்று சோதிக்கிறான் அவரை. Very difficult to say that when you are hungry. அது பசியா இருக்கும் பொழுது இந்த மாதிரி சொன்னா கடினம் தானே. When you are hungry, dying with hunger, the worst of food will taste the best of food. அந்த அளவுக்கு உங்களுக்கு பசி இருந்தால் கசப்பான ஆகாரமும் இனிப்பாதான் தோன்றும். அப்பதான் ரொம்ப இனிமையா இருக்கும், ரொம்ப ருசியா இருக்கும். But when you have abundance, ஆனால் எல்லாம் நிறைவு இருந்துச்சுன்னு பாருங்க, அப்பதான் சொல்றேன் இது நல்லா இல்ல அது நல்லா இல்ல. Why you have lot, you have abundance. But when you're dying with hunger, anything you give, you just relish it. It's so tasty to you. பசியா இருக்கும் பொழுது எதை வச்சாலும் போதும், அது அவ்வளோ அமுதமா சாப்பிடுவோம். But here he says, man shall not live by bread alone, but by every word that proceeds out of the mouth of the living God. அப்பொழுது இயேசுவானவர் சொல்லுகிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. That means not just by physical bread, but by spiritual nourishment, spiritual bread, which is the word of God. என்ன சொல்லுகிறார்? வெறும் சரீரத்துக்கு சாப்பாடு இருந்தா மட்டும் போதாது, ஆவிக்குரிய போஷாக்கும் தேவைப்படுகிறது என்றார். Man is not just a physical being, he is a spiritual being.
மனுஷன் சரீரம் மட்டும் உடையவன் மட்டுமல்ல, அவன் ஆவியானவனாய் இருக்கிறதினாலே. Okay, then we read the second temptation there. இரண்டாவது சோதனை பார்க்கிறோமே பிசாசு செய்கிறதே. In 6 verse 6. And the devil said to him, all this authority I will give you and their glory, for this has been delivered to me, and I give it to whomever I wish. Therefore, if you will worship before me, it will be yours. ஆறாம் வசனம் பார்க்கலாம். அடுத்த சோதனை செய்றான் பாருங்க பிசாசானவன், நீ தேவனுடைய குமாரனானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லிடாதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே என்று சொன்னான். And again he replies, get thee behind me, Satan, thou shalt worship the Lord thy God only, and no one அதுக்கு else. இயேசுவானவர், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே பிசாசு என்னாரு. Then again we have it there. In verse 9, then he brought him to Jerusalem, set him on the pinnacle of the temple, and said to him, if you are the Son of God, throw yourself down from here, for it is written, he shall give his angels charge over you to keep you, and in their hands they shall bear you, lest you dash your foot against a stone. 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் மறுபடியும் பிசாசு மூணாவது சோதனை பாருங்க. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் till 12. சகல ராஜ்யத்தையும் அவையில் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். And again Jesus rebukes him with the word that thou shalt not tempt the Lord thy God. அப்போது 10ஆம் வசனத்துல பாருங்கள், அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். Here he is quoting scripture. He is saying the scriptures is written, if you fall the angels will bear you up, catch you. சொல்றான் பாருங்க பிசாசு, நீங்க மேலிருந்து விழுந்தனா உன்னுடைய தூதர்கள் வந்து கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது வசனம், நீங்க குதிங்கன்றான் பிசாசு. So if you are truly the Son of God, then fall, let the angels catch you. நீங்க மெய்யா தேவனுடைய குமாரனா இருந்தா விழுந்து பாருங்க, தூதர்கள் தான் வந்து காப்பாத்துவாங்களே. Okay, now after all this is over, இந்த சோதனை எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு then listen to verse 14. 14ஆம் வசனத்தை பாருங்க. Then Jesus returned in the power of the Spirit, and when the devil had ended, 13. Now when the devil had ended every temptation, he departed from him until an opportune time. 11ஆம் வசனம் தமிழ்ல, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான், உடனே தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். And then the Bible goes on to say that actually the angels of God came and strengthened him. இங்க சொல்லப்பட்டிருக்குது, பிசாசு போன உடனேயும் யார் வந்தா? தேவனுடைய தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். Now this is interesting to me. After he overcame 3 times the temptation there, the Bible says that the angels of God came and ministered to him, strengthened him. பாருங்கள், இந்த சோதனையின் காலம் முடிந்த உடனேயும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கிறது இந்த பகுதியிலே, உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். So why the angels must come and minister to him? ஏன் உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும்? See, when we read about the temptation of Jesus, we just think, it is something casual, that the devil came and told him, turn this stone into bread, and he says, I will give you all these kingdoms if you worship me. We think it is something casual, that what he did to Jesus there. இயேசுவானவருக்கு பிசாசு வந்து கல்லாப்பமாக்கு இப்படிலாம் சொன்னனே நம்ம லேசா எடுத்துட்டு போயிடுறோம் அவரு பட்ட சோதனையை. But then you need to read other scriptures to get an idea of what happened here, the 3 times the devil was trying to tempt Jesus to sin. இந்த மூணு மாட்டையும் பிசாசானவன் தேவனை சோதனைப்படுத்தும் பொழுது என்ன ஆயிற்று என்று மற்ற வசனங்கள் அவைகளை குறித்து பேசுகின்றன. And he was tempted by the evil one. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாங்கனாலே சோதிக்கப்பட்டார் இயேசுவானவரும் கூட. Satan himself came to tempt Jesus there in the wilderness 40 days. அங்க 40 நாள் வனாந்தரத்துல முடிஞ்ச பிற்பாடு அங்க வந்து பிசாசே வந்து அவரை சோதிக்கிறான் பாருங்க. So why angels had to come and minister to him? What happened during the temptation time? அந்த சோதனை காலகட்டத்துல என்ன ஆச்சு இவருக்கு? ஏன் உடனே வந்து தூதர்கள் பணிவிடை செய்ய வேண்டும்? Well, if you go to Ephesians chapter 6 verse 11. எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே சென்று பார்ப்போமானால், Ephesians chapter 6 எபேசியர் 6:11 verse 11. It says there, put on the whole armor of God that you may be able to stand against the wiles of the devil. 11ஆம் வசனம் பாருங்களே, எபேசியர் 6லே, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளலாகும்படி
தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். So here it is talking about more a spiritual and a mental battle rather than a physical battle. இங்கே பார்க்கிறோம் சரீர பிரகாரமான போர் இல்ல, இங்கே பார்த்தீர்களானால் சிந்தனையிலேயும் ஆவியிலும் நடக்கிற போராய் இருக்கிறது இது. It's not a physical combat between the devil and Jesus there. It is a spiritual combat. அதாவது இந்த போர் இரண்டு பேருக்கும் பிசாசுக்கும் இயேசுவானவருக்கும் ஏதோ சரீரத்துல பேசி செஞ்சுக்கிட்டாங்க என்று கிடையாது, இது ஆவிக்குரிய போராய் இருந்தது. And that is why he says put on the whole armor of God that you may be able to stand against the wiles, that means against his cunning lies and deceptions. ஆகவே தான் சொல்லுகிறார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு, பிசாசுனுடைய அவனுடைய தந்திரம், அவனுடைய செயல், அவன் ஏமாத்துற வஞ்சிக்கிற இந்த தந்திரங்களோடு எதிர்க்க நிற்க தானே உள்ளவங்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். James chapter 4 யாக்கோபு 4ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், verse 7. யாக்கோபு 4. Therefore submit to God and resist the devil and he will flee from you. எபிரேயருக்கு அப்புறம் வருது யாக்கோபு 4:7. 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். There are many other scriptures I can give you from Ephesians also and other places. எபேசியரிலே மற்ற பகுதியிலும் இதே மாதிரி உதாரணங்கள் இருக்கின்றன வசனங்கள். But I think this is sufficient to give you a mental picture of what is happening here. ஆகவே இந்த இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தார் என்பதை காண்பிக்க, உங்களுக்கு சிந்திக்க ஒரு வசனங்கள். Remember that Jesus is now come as man's representative. இங்கே இயேசுவானவர் மனுஷனுக்கு பிரதிநிதியாய் வந்தது மட்டுமில்லாமல், he came as man's representative and he came to redeem mankind from the power of sin and Satan. அவன் இயேசுவானவர் வந்தார், மனுஷனுக்கு ஒரு பிரதிநிதியாக வந்தாரும், அது மட்டும் இல்லாமல் மீட்க வந்தார் மனுஷனை அவனுடைய பாவத்திலிருந்தும் அவனை தூக்கி மீட்கும்படியாக வந்தார். Remember the first Adam failed. ஞாபகம் இருக்கிறதுங்களா? முதல் ஆதாம் தோல்வி அடைந்தான். He was the head of the human race. He is called the first Adam. அவன்தான் மனுக்குலத்திற்கு தலை. ஆகவே அவனை முதலாம் ஆதாம் என்று அழைக்கிறது வேதம். And he was tempted with sin. அவனும் பாவத்தினாலே சோதிக்கப்பட்டானும் கூட. And he fell into sin. ஆனால் அந்த பாவத்தில் விழுந்துட்டானே. And he understood the consequences of sin later on. அவனுடைய பாவத்தினுடைய விளைவையும் அவன் அனுபவித்தானே. Because the moment he sinned, there was guilt and shame and fear. அவன் பாவத்தில் சோதிக்கப்பட்ட பொழுது விழுந்த உடனேயோ அந்த குற்ற உணர்வு, அவமானம் வந்துவிட்டது, வெட்கம். The man who was walking with God now is hiding from God and running away from God. இந்த ஆதாம் முதல்ல தேவனோடு நடந்து பேசிக் கொண்டிருந்தவன் இப்பொழுது தேவனை கண்டு ஒளிந்து கொள்கிறானே. God is calling out to him, he is hiding in fear. தேவனாகிய கர்த்தர் கூப்பிடுகிறார், அவனோ மறைந்து கொள்கிறான் தன்னை. Doesn't want to face God. தேவனை பார்க்க முடியாத நிலையில் இருந்தான். For the first time he is seeing his own nakedness there and he is ashamed of it. அவன் முதல் முறையாக தன்னுடைய நிர்வாணத்தை கண்டு அவமானப்பட்டான். So not only the first Adam sinned, but because of his sin he plunged the entire human race into sin and shame. முதலாம் ஆதாம் அவன் விழுந்தது மட்டுமில்லாமல் மனுகுலம் முழுவதுமே பாவத்தில் இழுத்து போட்டு விட்டான். And that is why now Jesus, called the last Adam, was sent here. ஆகவே தான் இரண்டாம் ஆதாம் என்று வேதம் அழைக்கிற இயேசு வந்தார். So he had to be tempted. அவரும் சோதிக்கப்பட வேண்டியதா இருந்தது. He is the head of the human race now. அவர் இப்பொழுது மனுகுலத்தின் தலைவராய் இருக்கிறதினாலே, of all those who believe in him. அவர் மேல் விசுவாசம் வைக்கிற மனுகுலத்துக்கு அவர் தலைவராய் இருக்க போகிறதினாலே அவரும் இழுக்கப்பட்டார். So what we see here taking place in this temptation is a great spiritual conflict, a battle and a struggle here. இங்கே இந்த சோதனையிலே ஒரு பெரிய போராட்டம் அவருக்கு ஏற்பட்டது முகமுகமாக. Remember, if Jesus had failed like Adam, இந்த ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த சோதனையிலே இயேசுவானவர் முதலாம் ஆதாமை போல விழுந்திருப்பாரானால் there'd be no hope for humanity. மனுகுலத்துக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கும். And more than anything, God's plan would have failed. அதுக்கும் மேலாக தேவனுடைய திட்டமே ஒண்ணுமில்லாமல்
இல்லாமல் போயிருக்கும். That is why this temptation is so important and it is with such intensity here. ஆகவே தான் இந்த சோதனை என்பது அவ்வளவு பெரிய போராட்டமாய் இருந்தது. ஏனென்றால் அவ்வளவு முக்கியமாய் இருந்தது அதிலிருந்து தப்பிப்பது என்பது. More than a physical battle, it was a spiritual battle here. இது சரீர பிரகாரமான போர் இல்ல, அதைவிட இங்கே ஆவிக்குரிய போர் அதிகமாய் காணப்பட்டது. So he had to continue to resist the devil. Every time the devil came there, all 3 times he came, Jesus had to resist him with the word. ஒவ்வொரு 3 வாட்டி வரான் பாருங்க. ஒவ்வொரு பொழுதும் அவனை இயேசுவானவர் எதிர்த்து நிற்க வேண்டியதா இருந்தது அவருக்கு. And that is why after that, that angels had to come and minister to him and ஆகவே strengthen தான் him அவ்வளவு again. பெரிய போராட்டத்திலிருந்து அவர் வந்ததினாலே, அவர் விழாததினாலே உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். So after this conquest over temptation, இந்த சோதனையிலிருந்து அவர் ஜெயித்ததினாலே இதற்கு பின்பு now Jesus knew how strenuous and ordeal this temptation is. இந்த சோதனை உள்ளாக போய் அதை பார்த்து அனுபவித்து வந்தவர்னாலே இயேசுவானவருக்கு தெரியும் சோதனை என்றால் என்ன என்று. He knows what it is to be tempted with sin and be tempted by Satan. He knows what it is. இந்த பிசாசாகிய பொல்லாங்கனால் சோதிக்கப்படுவது என்றால் என்ன, பாவத்தினால் சோதிக்கப்படுவது என்றால் என்ன என்று நல்லா அனுபவித்திருக்கிறார். தெரியும் இயேசுவானவருக்கு. Because he himself has gone through it. ஏனென்றால் தானே அதுக்கு ஊனாய் சென்று வந்தவர். And that is why he doesn't want anyone to go through that same ordeal that he went through. ஆகவே தான் சென்ற பாதை அந்த சோதனைக்குள்ளாக போயிட்டு வருவதற்கு யாரும் போய் மாட்டக்கூடாது, அந்த பாதையில யாரும் போகக்கூட கூடாது என்பதை அவர் கருத்தாய் கொண்டு கற்பிக்கிறார். Because he knows the spiritual pain and the agony and the struggle. ஏனென்றால் அந்த ஆவிக்குரிய அந்த வேதனை, வலி, அந்த எதிர்ப்பு, அந்த போராட்டம் குறித்து இவர் அனுபவித்ததினாலே தான். And that is why he's telling the disciples, pray. Why pray? Because he doesn't want any of them, not only the disciples, even you and me who follow him today, he doesn't want us to be put into a situation where we will be tempted by sin or the evil one. ஆகவே தான் சீஷர்களுக்கு இந்த ஜெபத்திலே சொல்லி கொடுக்கிறார், நீங்க அதுல போய் மாட்டிக்கொள்ளாத படிக்கு, அவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எனக்கும் கூட இந்த மாதிரியான சூழ்நிலையிலே நாம் ஈர்க்கப்பட்டு மாட்டிக்கொள்ளாமல் இருக்கும்படிக்காக, நம்மை காக்கும்படிக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். He never wanted us exposed to this sort of temptation. That is why he says, pray that you will not be led into temptation. ஆகவே சொல்கிறார், இந்த மாதிரியான சோதனை என்ற சூழ்நிலையிலே நாம அப்படியே திறந்து இருக்காம இதுல போய் மாட்டிக்கொள்ளாம இருக்க, இதுல இருந்து காப்பாத்துங்க ஆண்டவரே, எங்களை விலக்கி என்று ஜெபிங்கள் என்று சொல்லி கொடுக்கிறார். Turn with me to Hebrews chapter 4. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுவோம். Hebrews 4, 15. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் verse 15. 15ஆம் வசனம். For we do not have a high priest who cannot sympathize with our weakness, but was in all points tempted as we are, yet without sin. பாருங்கள், 4ஆம் அதிகாரம் எபிரேயர் 15ஆம் வசனம். 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். I like what the Amplified says in this version. வெளிவாக்க உரை amplified version இங்கிலீஷ்ல இன்னும் விளவரமாய் சொல்கிறது. For we do not have a high priest who is unable to understand and sympathize and have shared feelings with our weakness and infirmities and liability to the assaults of temptation. Notice the word assaults of temptation. But one who has been tempted in every respect as we are. இங்கே சொல்லப்பட்டிருப்பதுங்க, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாது. அதாவது அதை பற்றி தெரியாதவர் இல்லை, அதை பற்றி அறியாதவரும் இல்லை, அந்த கடுமையான சோதனை குறித்து தெரியாதவர் அனுபவிக்காதவரும் இல்லை. அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லை, அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் தெரியலன்னு சொல்ல முடியாது அவருக்கு. See, because he came down on this earth, அவர் பூமிக்கு வந்தது நிமித்தம், took on flesh and blood like you and me, உங்களையும் போலும் என்னையும் போலும் ரத்தமும் சரீரமாய் உடையவராய் ஆனதினாலே, lived in this evil and wicked world like us, நம்மை போல இந்த பொல்லாங்கு தீமை நிறைந்த உலகத்திலே வாழ்ந்ததினாலே, faced every problem that any human being will face in this earth. எந்த ஒரு
ஒரு மனுகுலமும் சந்திக்கக்கூடிய அந்தந்த சூழ்நிலையிலே அவரை சந்தித்து வாழ்ந்ததினாலே, and more than anything else, directly he was confronted by Satan and அது tempted by மட்டும் Satan. இல்லாமல் நேரடியாக பிசாசினோடே போராடி அந்த சோதனைக்கு உட்பட்டு வந்ததினாலே, That is why he understands with us. That is why he knows our weaknesses and feelings. ஆகவே தான் அவர் நம்மளுடைய பலவீனங்கள் என்னெல்லாம் அவருக்கு தெரியும். Especially when it comes to temptation, sin and the evil one. அது விசேஷமாக சோதனை, பாவம், பொல்லாங்கன் என்று வரும்பொழுது நல்லாவே தெரிந்திருக்கிறது அவருக்கு. That is why it talks about here in the Amplified. It says assaults of temptation. That means the devil keeps on tempting you, like hitting you one after one. அதாவது நம்முடைய பலவீனங்களிலே சோதிக்கப்பட்டு நம்மை சோதிக்கிற அவ்வப்பொழுது அப்படியே மேலே 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 வந்து நம்மை பட்டு நம்மை அவதிக்குள்ளாக ஆக்காதவர் இவர் இருக்கிறார் நமக்கு. His whole goal is somehow to pull you down and bring you down and make you feel guilty and feel ashamed and inferiority. பிசாசு இப்படியா இருக்கிறான் பாருங்கள். நம்மளை சோதித்து இழுத்து பாவத்திலே பிடிச்சி தள்ளணும்னு அப்படியே மேலே 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 அவன் செய்கிறான், காரியங்களை சூழ்நிலையில உருவாக்குகிறான். Make you feel you are a nobody, no good, you are a failure and defeated. அது மூலமாக நீ ஒண்ணுத்துக்கு இல்ல, நீ தோக்குறவன் பாரு, பார்த்தாலும் தோத்துனே இருக்கிற, இப்படியே தான் கடக்கிறேன்னு பிடிச்சி இழுத்து போடுறவன். So Jesus was here in this world. He knows what it is. ஆகவே இயேசுவானவர் இந்த உலகத்தில் இருந்ததனாலே இதெல்லாம் தெரியும் அவருக்கு. He has gone through all this and even more than what you and me will ever go through in life. நாம் வாழ்விலே சென்றதை விட இன்னும் அதிகமாய் அவர் சென்று வந்தார். And that is why, because he was in this earth and he knows what it is, he understands us also. அவர் நம்ம போல பூமியில இருந்து நம்ம சூழ்நிலையெல்லாம் பார்த்ததுனால நம்மை நன்றாக அறிந்த பிரதான ஆசாரியர். That is why he has so much of sympathy for us. ஆகவே தான் நம்மை குறித்து அவ்வளவு பரிதபிக்கிறவர் அவர். That is why even when we fail him and sin and transgress him, if we confess, he is just and and he forgives us and cleanses us. ஆகவே தான் நம்மை பார்த்து பரிதபிக்கிறவர் அவர். நம்மை பார்த்து அப்படியே அலட்சியமாய் பண்ணுகிறவர் அல்ல. ஆகவே தான் நம்ம பாவத்திலே விழுந்தாலும் சோதிக்கப்பட்டு விழுந்த உடனேயோ நம்ம பாவத்திலிருந்து நம்மை மீட்க அவர் உண்மையும் மொத்தமுள்ளவராய் இருக்கிறார், நம்மை மன்னிக்கவும். He knows what we go through. ஆகவே நாம் என்ன மாதிரி ஊடே சென்றிருக்கிறோம் என்று அறிந்தவர். That is why he is praying here. ஆகவே தான் சொல்லுகிறார். In Matthew 6:13, he's telling his disciples here, pray that you'll never be led into temptation, that you'll never be put into a situation where you'll be tempted by sin or evil or even the Satan. ஆகவே தான் 6ஆம் அதிகாரம் மத்தேயுவிலே 13ஆம் வசனம் சொல்லுகிறார், உங்களை சோதனைக்குட்படுத்த பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று தேவனை காக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுங்களே முன்கூட்டியே என்று சொல்லுகிறார். That is why he told Peter, watch and pray. Why? So that you will not enter into temptation. ஆகவேதான் பேதுருவிடத்திலே சொல்லுகிறார், சீமோனே விழித்திருந்து ஜெபம் பண்ண கூடாதா? You know what some people say? சில பேர் என்ன சொல்வாங்க தெரியுங்களா? நான் ரொம்ப strong, spiritual strong. ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன் தெரியுங்களா? No matter how I am tempted, in whatever way I am tempted, I will never fall. என்ன சோதனை வந்தாலும் நான் விழ மாட்டேன் தெரியுங்களான்னுவாங்க. Some preachers try to prove that. சில பிரசங்கிமார்கள் இதெல்லாம் நான் நிரூபிக்கலாம் முயற்சித்தார்கள், பண்ணார்கள் கூட. I am so strong, I am so spiritual that I will never succumb to temptation and evil. நான் எவ்வளவு ஆவிக்குரியவன், எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவான், இந்த மாதிரி சோதனை வந்தா நான் விழவே மாட்டேன் என்று சவால் விட்டவர்கள். ஆனா ரொம்ப ஆழத்துல விழுந்துட்டாங்க அப்புறமா. ஹலோ, ஆழத்துல விழுந்து விட்டார்கள். Defeated. வீழ்ச்சியடைந்தார்கள். That is why, see, this is not something that Jesus wants us to go through. ஆகவே தான் இது ஊடாய் நீங்கள் போகணும், இது சந்திக்கணும் என்று இயேசுவானவர் விரும்பவில்லை. He knows we live in an evil and a wicked world where every minute, every moment you can be tempted by evil. இந்த உலகம் தீமை பொல்லாங்கு இருக்கிறதுனால எந்த நிமிஷத்திலும் நாம் சோதிக்கப்பட்டு விழுந்து விடலாம் என்று அறிந்தவர். That is why he's saying watch and pray so that you'll be alert, you'll be on guard. ஆகவே சொல்ல விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், தேவன் பக்கமாய் இருங்களேன், அந்த பக்கத்திலே விழித்திருங்கள், அறிந்திருங்கள் எல்லாவற்றையும். Today, people say we are advanced in everything. ஜனங்க சொல்றாங்க இப்ப நம்மள முன்னேறி இருக்கறோம்ன்றாங்க. Even in evil also. பொல்லாங்கலயே முன்னேறி இருக்குது. You don't have to go somewhere to do something wrong.
பாவம் செய்யறதுக்கு எண்ணிச்சு அங்க போய் தான் பாவம் செய்யணும்னு இல்ல இப்போ இந்த போனை காலகட்டத்துல. வச்சே பாவம் பண்ணலாம். ஹலோ, கவனிக்கிறீர்களா? some of you are thinking, what is pastor saying? I don't know what is he saying. பாஸ்டர் சொல்றது என்னன்னு புரியலையே என்று சில பேர் எண்ணுவீர்கள். புரியாம இருந்தா நல்லதுதான். ஹலோ, கவனிக்கிறீர்களா? not increased in knowledge and technology and all those things, but increased even in sin. அதாவது பொருளாதாரத்திலே நவீன காலத்திலேயும் காரியங்கள் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் எல்லாம் போயிருக்குது அப்படின்னு முன்னேற்றம் நாங்கெல்லாம் மாறி இருக்கிறோம்ன்றாங்க. Every inventory of man has both good and evil, both are there. மனுஷன் கண்டுபிடிக்கும் ஒவ்வொன்றுத்திலேயும் நல்லது இருக்குது, தீமையும் நிறைந்திருக்கிறது. In fact, today there are more opportunities for you to be tempted with evil than any other age, I think. எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவுக்கு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவருக்கு இப்ப காலகட்டம் ரொம்ப சுலபமாய் இருக்கிறது. Because we are living in times where parents give children, young children, newborn babies, they are giving phone. இந்த காலகட்டம் எப்படி இருக்கிறதுனா பிறந்த குழந்தைகிட்ட மொபைலை போனை கொடுக்கிற காலகட்டமா இருக்கிறதே. By the time the child is 3 years old, the child knows, to operate the phone better than you and me. 3 வயசு ஆயிடுச்சுனா பிள்ளைக்கு 3 வயதிலேயே உங்களையும் என்னை விட நல்லா கையாளுகிறான் போனை. We need to be careful, my friend. There need to be guidance in things. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், வழி நடத்த வேண்டும். And that is why Jesus is saying, because he knows the type of world that we are living in. நாம் இப்பேற்பட்ட உலகத்திலே வாழுகிறதுனாலே இயேசுவானவர் அறிந்ததினாலே சொல்லி கொடுக்கிறார். So he's saying, pray to the Father that you will never be put in a situation or led into a situation where you will be tempted. அந்த மாதிரியான சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் விழாத படிக்கும், அதுக்குள்ளாக நுழையாத படிக்கும், அந்த சோதனையில் இருந்து என்னை காக்கும்படிக்கு தேவனிடத்திலே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். God loves us so much and he has so much of compassion and mercy upon us that he doesn't want us to be put in a situation like that. That is why he put himself in a situation like that. அவர் தேவனாகிய கர்த்தர் இயேசுவானவர் அவ்வளவு இரக்கம், அவ்வளவு நல்லவர், நம்ம மேல பரிதாபிக்கிறவர். ஆகவே தான் அவரே தன்னை அந்த சூழ்நிலையை போட்டு நமக்காக பார்த்திருக்கிறார். Just like how he bore my sin that I may have righteousness, he died that I may live there. He was tempted so that I will never be put in a situation where I'll be tempted with evil or the evil one. எனக்காக அவர் பாவமானார், எனக்கு அவருடைய குற்றத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அதே மாதிரி தான் எனக்காக அவரும் அந்த சூழ்நிலையை தன்னை வைத்து பார்த்தார், சோதனையிலே பார்த்துட்டு தான் சொல்லுகிறார் நமக்காக. So that is what he's teaching here in this petition. அதுதான் இந்த வேண்டுதலிலே இதை இணைத்து கற்றுக் கொடுக்கிறார். Well, I'll just stay with this. Next week we'll continue. இதோட நிறுத்தி விடுகிறேன், அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாம். Shall we stand, please? எழுந்து நிற்போம். So remember, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், watch and pray that you will not enter into temptation. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்கு உட்படாமல் காக்க. Don't say, well, I'm strong, சொல்லாதீங்க நான் ரொம்ப பலசாலியா I'll never fall. நாலாம் விழ மாட்டேனாக்கும். No. God doesn't want you to be put in a situation இல்ல like இல்ல, அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க போக கூடாதே என்று எண்ணுகிறவர் நம் that. Because தேவனாகிய if you fall, ஏனென்றால் நீங்கள் he விழுவீர்களானால் knows the consequences that you will face. அந்த பிரச்சனை என்னாகும், அதனுடைய விளைவு என்னாகும்னு அவருக்கு தெரிஞ்சதுனால தான் சொல்லி கொடுக்கிறார். Defeat, guilt, shame, அங்க ஒரு வீழ்ச்சி வருகிறது, அவமானம் வருகிறது, நிந்தை வருகிறது, feel worthless. என்ன மாதிரி ஒரு உபயோகம் இல்லாத இருக்கிறேனே என்ற நிலைமைக்கு வந்துவிடும். That is why he doesn't want you to be put in a situation. ஆகவே தான் அந்த சூழ்நிலையில உங்களை கொண்டு போய் வைக்காதீங்க சொல்லி கொடுக்கிறார். Hello, see how compassionate he is. பார்த்தீர்களா எவ்வளவு இரக்கமுள்ள நம் தேவன். What a wonderful God we have. நமக்கு எவ்வளவு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். Thank you, Father. நன்றி பிதாவே. Oh, we thank you. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Lord Jesus, thank you because you not only bore our sin, our shame, our sickness, our disease, but you also were tempted so that we will not be tempted in this life, God. இயேசு ஆண்டவராக இயேசுவே, எங்கள் பாவத்தையும் சாபத்தையும் வியாதியையும் தரித்திரத்தையும் சுமந்தவரே, நாங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு நீர் சோதனைக்குட்பட்டு அனுபவித்தீரே. Thank you because your word is a lamp unto our path and a light unto our pathway and a lamp unto உம்முடைய our feet. வார்த்தை எங்கள் பாதைகளுக்கு தீபமாய் இருக்கிறதே. And thank you for showing us this morning, God, that we need to pray
so that we will never be put in a situation where we are உம்முடைய tempted. வார்த்தை தீபமாய் இருந்து எங்களுக்கு வழி காமிக்கிறதை இந்த மாதிரியான சூழ்நிலையிலே உங்களை விழாதபடிக்கு I pray for all your children, Akka. ஜெபிக்க உம்முடைய ஜனங்களாக உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிக் கொள்கிறோம். All those who believe and follow you, Akka. உம்மை விசுவாசித்து உம்மை பின்பற்றுகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிக் I கொள்கிறோம். pray that you will keep them and preserve them in this evil world from every temptation and evil. இந்த பொல்லாங்கான உலகத்திலிருந்து எல்லா சோதனைக்கும் உம்முடைய பிள்ளைகளை நீ விலக்கி காப்பீராக. May there never be a situation where they have been led into it. அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்க கூடாதே அவர்கள் விழும்படியாக. Pray that you will lead and guide each and every one of us. எங்கள் ஒவ்வொருவரையும் நீ வழிநடத்தி காப்பீராக. And continue to bless us with good health and protect us from all evil, harm and danger. தொடர்ந்து எல்லா தீமைக்கும் பொல்லாங்குக்கும் விலக்கி எங்களை ஆரோக்கியத்திலே காப்பீராக. Thank you for meeting the needs of your people, Lord. உம்முடைய ஜனங்களின் தேவைகளை நீ சந்திக்கிறதுக்காக நன்றி பிதாவே. Continue to bless them and make them a blessing to this nation. தொடர்ந்து ஆசீர்வதித்து அவருடைய தேசத்துக்கு ஆசீர்வாதமாக நிறுத்துவீராக. In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Now may the grace of our Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் the love of the Father, பிதாவினுடைய அன்பும் sweet presence of the Holy Spirit பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் abide with each and every one of us forever and ever. நம்ம ஒவ்வொருவரும் இணைந்திருப்பதாக சதா காலமும். Amen. ஆமென். Well, God bless you. Stay blessed. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாதமாயும் இருங்கள்.